இப்போ தான் நம்ம கடைக்கு வேதாரண்யத்துலேருந்து கொடுவா வந்ததுங்க. இன்றைக்கி மீனோட வெரைட்டியை கொண்டாந்து குவிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி அவ்வளோ வெரைட்டிங்க. எப்படி முரட்டு சைஸாக இருக்காங்க பாருங்கள். 3 கிலோ, 2 கிலோ, 2.5 கிலோ, 1 கிலோ, இது மாதிரி எல்லா சைஸ்லேயும் இருக்குங்க. இந்த மாதிரி கொடுவாலாம் பார்க்க தாங்க முரட்டு பீஸாக இருப்பான். நான் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சாஃப்டாக அப்படியே தின்னுகிட்டே இருக்கலாங்க. இவன்கிட்ட என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த மீனை சாப்பிட்டுட்டோம்னா நிறுத்தவே மாட்டோங்க. நாக்கில் அந்த ருசி ஒட்டிக்குங்க. இந்த மீனை சாப்பிட்டவங்க வேறு மீனுக்கு மாறவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ருசிங்க கொடுவா. அடுத்தது நண்டு. சும்மா வேதாரண்யத்துலேருந்து நண்டு கொண்டாந்துருக்கோம் பாருங்கள். நான் எப்பொழுதுமே பெண் நண்டு தான் ருசியும்பேன். ஆனால் வேதாரண்யத்துலேருந்து வந்தால் நீங்கள் ஆண் நண்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். எதனாலன்னா, மித்த ஊரில் நல்லா இல்லை அப்படின்னு இல்லைங்க, நம்மளுக்கு டக்குன்னு ஒரு 3 மணி நேரத்தில் கைக்கு லைவாகவே வந்துடும். உடனே நம்ம பேக் பண்ணுறோம். அதனாலங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள். இது கடற்கரைக்கு வரும்போது இந்த நண்டு எல்லாமே உயிரோடு வந்ததுங்க. அப்படியே ஐஸ் பேக்கிங் பண்ணோம். அடுத்தது வாவலுங்க. சும்மா எப்படி இருக்கான் பாருங்கள். ஐவாவல் ஒரு தனி ருசிங்க. ஃபஸ்ட்டு ஐவாவலுங்க, அடுத்தது தான் வெள்ளை வாவல், அடுத்தது தான் கருப்பு வாவலுங்க. இதை வறுக்கும் போதே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அந்த தோசைக்கல்ல இது கக்குற எண்ணெய் அவ்வளோ ருசிங்க. அடுத்தது மஞ்சள் பாருங்க. எல்லாமே 800 கிராம் 3/4 கிலோ சைஸு. இதுவும் குழம்பு வறுவலுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அடுத்தது தூண்டில் விலை மீனுங்க. இப்போ தான் பிரிச்சிட்ருக்கோம். இது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த மீன் கொடுவாவுக்கு நியர்பை டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே வலை மீனை விட தூண்டில் மீன் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்டா உடனே பிடிக்கிறதுனாலங்க. அடுத்தது சங்கராங்க. சங்கராலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. சும்மா பிங்காக, அதுவும் இந்த மஞ்சக்கோடு கண்ணில் வந்தவன் ஒரு தனி ருசி தாங்க. ஒரு தித்திப்பாக இருக்குங்க குழம்பு வச்சோம்னா. அடுத்தது செங்கொடுவாங்க. இந்த மீன் ஒரு சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது எல்லாமே 400 கிராம் 300 கிராம் சைஸுங்க. அடுத்தது வெள்ளைக்கிழங்காங்க. சும்மா வெள்ளைக்கிழங்காவை எப்படி கொண்டாந்து குவிச்சிருக்கோம் பாருங்கங்க. கிலோவுக்கு வெறும் 16 18 தாங்க. சும்மா தங்கம் மாதிரி மின்றான் பாருங்கள். இவனை குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அது தேவாமிர்தமாக இருக்குங்க. பொரித்து சாப்பிட்டிங்கன்னா தோசைக்கல்லே நீங்கள் பொரிக்கலாம். எண்ணெய் சட்டிலலாம் போட வேண்டியதில்லை. கொஞ்சம் தாராளமாக தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கு. அடுத்தது 2 கிளி மீனுங்க சின்னதாக. அடுத்தது கட்டை முரலுங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. இது ஒரு சைவ மீன், மருத்துவ குணம் நிறைஞ்ச மீனுங்க. இதுவும் குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சும்மா அதை எடுத்தோம்னா சராசராவாக வருங்க இதோட பீஸு. அடுத்தது காமிக்கிறேன் பாருங்கள். எல்லோ டைல் ஷீல தடியை நேற்று நம்மளுக்கு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. எல்லாருக்குமே அவ்வளோ கோவப்பட்டீங்க. இன்றைக்கி நம்மளுக்கு நிறையாவே எல்லோ டைல் வந்திருக்கு. நீங்கள் வாங்கிக்கலாம். இது அவ்வளோ வஞ்சரத்தை விட ருசியாக இருக்குங்க. குழம்பு வச்சிங்கனாலும் சரி, வறுத்திங்கனாலும் சரி, நல்ல பீஸு காணுங்க உங்களுக்கு. அடுத்தது முள்ளுவாலை. நம்மளுக்கு நேற்று 2 தான் வந்தது, பத்தலை. நல்ல கடற்கரையிலேருந்து மீன் சாப்பிட்டவங்களுக்கு இந்த முள்ளுவாலையை பற்றி தெரியுங்க. நாங்கள் இதை கிராஸ் பண்ணி தான் பீஸ் போட்டு தருவோம். நீங்கள் பஞ்சாக முள் இருக்கும், அதை உருவிட்டு சாப்பிட வேண்டியதான். குழம்பு வச்சாலும் சரி, வறுத்தோம்னாலும் சரி, அடடா